Morning champions is Professor Aswin from Government College of Technology. நம்ம கூட டெக்னிக்கல் சாம்பியன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் நிவேதா இருக்காங்க. நிவேதா வந்து இன்னைக்கு ஸ்ட்ரென்த் மெட்டீரியல் ஒரு ஸ்ட்ரென்த்தான क्वेश्चन எடுத்து வந்திருக்காங்க. என்ன எடுத்து வந்திருக்கீங்க? So என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க? A steel beam of hollow square section of 60 mm outer side and 50 mm inner side. கையில என்ன வச்சிருக்காங்கன்னா ஒரு ஸ்டீல் பீம் வச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா ஹாலோ ஸ்கொயர் செக்ஷனா இருக்கு. வெளியில 60 mm உள்ள 50 mm. In simply supported on a span of 4 meter. Find the maximum concentrate load on load the beam can carry at the middle of the span if the bending stress is not to exceed 120 Newton per mm square. So bending stress 120 Newton per mm square மேல போக கூடாதுன்றாங்க. So சென்டர்ல தான் வந்து லோட் கொடுக்குறாங்க. நம்ம BMD bending moment diagram triangle வரும். அது வந்து maximum bending moment WL/4 தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து moment of inertia about neutral axis ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1/12 capital BD cube minus small BD cube. ஸோ இது வந்து ஸ்கொயர்னா வந்து b/4 மைனஸ் b/4 ஸ்கொயர்னா வந்து ஒரே ஒரு டைமென்ஷன் தான் இருக்கும். ஸோ போட்டோம்னா நமக்கு வந்து 1/12 into 67 lakhs 10,000 வருது. ஸோ அடுத்த செக்ஷன் மாடல்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் y max வேணும். y max வந்து d/2 depth/2. ஸோ வந்து நம்ம எடுக்கிறது வந்து வெளியில டெப்த் தான் எடுக்கணும், இன்டர் டெப்த் எடுக்கக்கூடாது. 60/2 போடுறாங்க. 60/2னா 30. அப்போ y max போட்டால் நமக்கு 18,638.9 மில்லிமீட்டர் கியூப் வருது. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்தா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன்டு அந்த செக்ஷன் மாடல்ஸ் போட்டால் பெண்டிங் மூமெண்ட் கிடைக்கும். ஸோ m = சிக்மா z. ஏன்னா ரெண்டு சப்ஸ்டிட் பண்ணுறோம். சிக்மா வந்து given the problem, z வந்து we have find out. ரெண்டு பெருக்கிறோம் நமக்கு 25,36,668.9 நியூட்டன் mm வருது. ஆனால் பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் WL/4. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுறோம். W × 4,000 2236.668 நியூட்டன். ஸோ ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் மறுபடியும் ஒரு ரீகேப் பண்ணுங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹாலோ ஸ்கொயர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட அவுட்டர் டயா வந்து 60 mm, இன்னர் சைடு வந்து ஸ்கொயர் டயா வந்து இன்னர் அவுட்டர் சைடு வந்து 60 mm, இன்னர் சைடு 50 mm. ஸோ So வந்து இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து மொமெண்ட் ஈக்குவல் டு பெண்டிங் மொமெண்ட் அட் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் WL/4. இதுல வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அட் நியூட்ரல் ஆக்சிஸ் ஓட ஃபார்முலா என்னன்னா 1/12 into BD³ minus small BD³. இதுல வந்து என்னன்னா B = D னால நமக்கு வந்து 1/4 into capital B/4 minus small B/4 which is equal to 1/12 into 67 lakh 10,000 கிடைக்கும். அப்புறம் வந்து மேக்ஸிமம் செக்ஷன் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? y max னா யாரு? distance from the neutral axis. நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படினா அது ஒரு பாதி d/2 அவுட்டர் டயா தான் இருக்கும். அப்ப 60 அவுட்டர் டயா இல்ல அந்த அவுட்டர் டெரிபரி அது ஒரு பாதி 30. அப்ப வந்து மேக்ஸிமம் செக்ஷன் மாடுலஸ் z = I/y which is equal to 18,638.9 mm³ கிடைக்கும். z கிடைச்சா சிக்மா வந்து given the problem. அப்ப வந்து m = சிக்மா * z சிக்மா z சேர்ந்தா m ன்னு சொல்றோம். which is equal to 22,36,668.9 Newton mm கிடைக்கும். அப்புறம் என்னன்னா பெண்டிங் மொமெண்ட் அட் மிட் ஸ்பான் m = WL/4. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு W = 2236.638 நியூட்டன். அது 4 × 1000 போட்டோம். சோ வந்து நியூட்டன் மீட்டர்ல வந்து மில்லிமீட்டரா மாத்துறதுக்காக 1000 போட்டோம். இன்னைக்கு சூப்பரான ப்ராப்ளம், ஒரு பிராக்டிகலான ப்ராப்ளத்தை கத்து கொடுத்த மெக்கானிக்கல் நிவேதாக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.